பேக்கரியில் கிடைக்கிற சாஃப்டான பன் வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக எப்படி பண்ணலான்னு பார்த்துலாமா. அதுக்கு ஃபஸ்ட்டு 2 கப் மைதா எடுத்திருக்கேன். ஸோ இது கூடவே வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு மில்க் எடுத்திருக்கேன். மில்க் வந்து நல்லா சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு ஒன்றா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம அதை வந்து ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். ஸோ இந்த 2 கப் மைதாவில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தா ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகியிருக்கும். அதை நம்ம ஒன்றா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கையில் ஒட்டுற மாதிரி வரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். இது கூடவே வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற அன்சால்டட் பட்டர் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஒன்றா ஆட் பண்ணுறேன். இதையும் நம்ம ஒன்றா ஆட் பண்ணி பிசையும் போது நமக்கு ஒரு சாஃப்டான டோ வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து மேலே பட்டர் தடவி நான் வந்து கிளிங் ராப் பண்ணி ஒரு 1.5 மணிலேருந்து 2 மணி வரை நம்ம ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். ஸோ நமக்கு வந்து டபுளாக வந்து கிடைக்கும் அந்த டோ வந்து. அதை வந்து நான் வந்து மறுபடியும் ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவு போட்டு அதில் வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுக்கும்போது நமக்கு இன்னும் சாஃப்டாக கிடைக்கும். ஸோ அதை வந்து நான் வந்து ஒரு 8 பீஸ் பன் வர மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த 8 பீஸ் பன்னை வந்து சின்ன சின்ன ரவுண்டாக மேலே கிராக் இல்லாத மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணி இன்றைக்கி வந்து 7 இன்ச் டின்னில் வந்து ஆல்ரெடி ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த பன்னு 8 பீஸையும் நான் வந்து உள்ளே வந்து வச்சுட்டு அதை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நம்ம மேலே வந்து ஒரு துணி போட்டு மூடி நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ரெஸ்ட்டு கொடுத்துடணும். அது வந்து நமக்கு டபுளாக கிடைக்கும். ஸோ அது டபுளாக கிடைச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோன்னா அதுக்கு மேலே வந்து மில்க்கை வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து 175 டிகிரியில் வந்து 20லேருந்து 25 மினிட்ஸ் வரை நம்ம பேக் பண்ணி எடுத்தால் சூப்பரான பேக்கரி ஸ்டைல் சாஃப்டான பன் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கு மேலே வந்து பட்டர் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு துணி போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சாப்பிட்லாம். ஃபுல் டீட்டெயில் வேணும்னா லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ப்ரௌனிஸ், குக்கீஸ், டீ கேக்ஸ், கப் கேக்ஸ், ஹோம்மேட் சாக்லேட்ஸ் எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் பாளையங்கோட்டையில் இருந்தீங்கன்னா உங்கள் லொக்கேஷனை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க டீட்டெயிலாக. தேங்க்யூ.